கனடாவுக்கு வெளியே பிறந்த கனேடியர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமைகளை வழங்க அனுமதிக்கும் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளது. இதன் மூலம் இலங்கை, இந்தியா அல்லது வெளிநாடுகளுக்கு சென்ற வேளையில் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களும் கனேடிய பிரஜைகளாக கருதப்படுவார்கள். வம்சாவளியின் அடிப்படையில் இந்த குடியுரிமை வழங்கப்படும் சட்டத்தை கனேடிய அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு கனேடிய நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்று நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது. புதிய குடிமக்களை சேர்க்கும் வகையில் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லரினால் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய கனேடிய பிரஜைகளின் குழந்தை வெளிநாட்டில் பிறந்தாலும் கனேடிய குடியுரிமை வழங்கப்படும் சட்டம் மாற்றியமைக்கப்பட உள்ளது. 2009ஆம் ஆண்டில் முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பரின் அரசாங்கம் சட்டத்தை மாற்றியது. இதனால் வெளிநாட்டில் பிறந்த கனேடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தை கனடாவில் பிறக்காதவரை அவர்களின் குடியுரிமையினை வழங்க முடியாது. இந்த நடைமுறை புதிய சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கன்சர்வேட்டிவ் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பரின் அரசாங்கத்தின் மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட 2009ஆம் ஆண்டு முதல் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த சட்டம் தானாகவே குடியுரிமைகளை வழங்கும். மாற்றப்படும் புதிய சட்டத்துக்கு அமைய கனடாவுக்கு வெளியில் குழந்தை பிறந்த பெற்றோர்கள் தங்கள் கனேடிய குடியுரிமையினை பெறுவதற்கு குழந்தை பிறப்பதற்கு அல்லது தத்தெடுப்பதற்கு முன் கனடாவில் குறைந்தது 3 வருடங்கள் கழித்திருக்க வேண்டும். எனினும் சட்டம் இயற்றப்பட்டால் எத்தனை பேருக்கு தானாக குடியுரிமை வழங்கப்படும் என்பது குறித்து அரசுக்கு தெரியவில்லை. நாங்கள் அனைத்து மக்களுக்கும் மனித உரிமைகள், சமத்துவம் மற்றும் மரியாதையினை ஆதரிக்கும் ஒரு நாடு. கனேடிய குடியுரிமை உலகம் முழுவதும் மிகவும் மதிக்கப்படுகிறது மற்றும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குடியுரிமை நியாயமானதாகவும் அணுகக்கூடியதாகவும் தெளிவான மற்றும் வெளிப்படையான விதிகளுடன் இருக்க வேண்டுமென்று நாங்கள் விரும்புகிறோம் என்றும் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் சட்டமூலத்தை தாக்கல் செய்த பின்னர் தெரிவித்துள்ளார்.